ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரி சர்வதா. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் துணையோடும் நவகிரகங்களின் நல்லாசியோடும் வள்ளி தேவசனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் துணையோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். இந்த அருமையான பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக மிக அருமைன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, உத்தராயண புண்ணிய காலம் 6 மாதங்கள். எப்போவுமே இந்த உத்தராயணம் அப்படிங்கிறது என்னென்னா, தேவர்களுக்கு பகல் பொழுதுன்னு அர்த்தம். தக்ஷாயண புண்ணிய காலம் தேவர்களுக்கு இரவு பொழுது. அந்த வகையில் இந்த உத்தராயண புண்ணிய காலம் இந்த 6 மாதம் அப்படிங்கும்போது, இந்த தை மாதம், அதாவது மகர ராசியில் இந்த சூரிய பகவான் நுழையும் போதே உத்தராயணம் ஆரம்பிச்சுடுறது. நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா தைப்பொங்கல் ரொம்ப விசேஷம். பொங்கல் இந்த தை மாதம் 1னாலே டக்குன்னு பொங்கல் தான் நமக்கு ஞாபகம் வரும். அடுத்தபடியாக மாட்டுப்பொங்கல், அதுக்கு அடுத்தபடியாக உழவர் திருநாள். தை பிறந்தால் வழி பிறக்கும், தங்கமே தங்கம் பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னா 2 விதமான வழி இருக்குது. என்னென்னா, திருமணம் ஆகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாயிடும். ஏன்னா மார்கழி மாதம் திருமணம் பண்ண மாட்டேன். அதனால் தை மாதம் தை பிறந்தால் வழி பிறக்கும். 2வது, நெற்கதிர்கள் ஆடி மாதத்துலேருந்து எல்லாம் விளைச்சி பெரிய லெவலில் இருக்கும். இந்த பாதை இருக்குது பார்த்தீங்களா, வரப்புன்னு சொல்லுவாங்க கிராமத்தில். அந்த வரப்பு மறைஞ்சிருக்கும். அது அந்த வேலை செய்கிறவாளுக்கு தான் கரெக்டாக தெரியும். அழகாக விளக்கிட்டு போவாங்க அந்த வரப்பில். அந்த தை மாதம் பார்த்தீங்கன்னா, இந்த மார்கழி மாதம் கடைசியிலேயே சூட்டடி அடித்து அந்த இதெல்லாம் அறுவடை பண்ணி எல்லாம் பண்ணினா பளிச்சுன்னு இருக்கும் அந்த வரப்பு. அப்போ அந்த வழி பிறக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தை பிறந்தால் வழி பிறக்கும். அந்த தை வந்தோடனே உத்தராயணம் ஆரம்பிச்சுடுறது. இந்த உத்தராயணம்ங்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா தேவர்கள் எல்லாருமே பகல் பொழுது அப்படிங்கிறனால கண்டிப்பாக பகல் பொழுதில் எல்லாருமே முழிச்சுட்டு இருப்போம். வயசானவர்கள் தான் தூங்குவாங்க. இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் தேவர்கள் விழித்திருக்கும் காலம் அப்படிங்கிறனால இந்த காலத்தில் நம்ம நல்லதெல்லாம் பண்ண அதுக்கு உண்டான ஒரு ரெமெடி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எல்லா விஷயத்துலையும் ஒரு நல்லது நடக்கும். அடுத்தபடி அந்த சூரிய பகவான் இது வரைக்கும் தெற்குன்னு அங்கே பயணம் பண்ணிட்டு இருந்திருக்க, தெற்கு திசையை பார்த்து. இப்போ அப்படியே வடக்கு திசையை பார்த்து வருவார். இந்த ரதசப்தமி அப்படின்னு ஒரு நாள் வரும் தை மாதம். இந்த ரதசப்தமியில் சூரிய பகவானோட அந்த ரதம், தேர் சொல்லுவாங்க பாருங்க, அது அப்படியே வடக்கு நோக்கி நகரும். நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இந்த ரதசப்தமி அன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன், அது நீங்கள் பாருங்கள். அன்றைக்கி கண்டிப்பாக சூரியனோட நிலை மாறும். எப்படின்னா, இது வரைக்கும் தெற்க இந்த சூரிய பகவான் அப்படியே வடக்கு திசையை நோக்கி நகர்வார். அப்போ தேவர்களோட சாம்ராஜ்யம் அதிகமாகுது. அதேமாதிரி இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் பார்த்தீங்கன்னா கடவுளர்களின் திருமணம் நடக்க ஆரம்பிக்கும். இந்த பங்குனி மாதம் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் திருமணம், சிவபெருமான் திருமணம், சாஸ்தா திருமணம், இப்படி ஏகப்பட்ட திருமணங்கள் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம். அதேமாதிரி இந்த சித்திரை மாதம் வரும்போது பாருங்க, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக மதுரையில் நடக்கும். இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் இன்னொரு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்னா என்னென்னா, விஷ்ணு சகஸ்ரநாமம் அப்போ தான் அரங்கேறியது இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் தான். ஏன்னா இந்த மகாபாரத யுத்தத்தில் பீஷ்மர் அடிபட்டு கிடக்கார், அந்த அம்பு படுக்கையில் படுத்துட்டு இருக்கார். ஏன்னா அந்த ரத்தமெல்லாம் குருதியெல்லாம் வழிஞ்சு அப்படியே இந்த பூமியில் போகணும், அப்போ தான் என்னோட பாவங்கள் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் அவரே விரும்பி அந்த தண்டனையை ஏற்றுக்கிறார். பீஷ்மர் பிதாமகர், பீஷ்மாச்சாரியார்னு சொல்கிறது. அந்த பிதாமகரே அந்த தண்டனையை அனுபவிக்கிறார். அவருக்கு கேட்குறார், எனக்கு உன்னோட திவ்ய தரிசனம் கிடைக்கணும் கிருஷ்ணா அப்படிங்கிறார். அப்போ கிருஷ்ணர் அப்போ சொல்கிறார், ஒன்றும் இல்லை, இப்போ விஷ்ணு சஹஸ்ரநாமம் அரங்கேற போகிறது, அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை நீ காதார கேளு, அதுக்கப்புறம் உனக்கு மோட்சம்தான் அப்படிங்கிறார். உடனே வியாச பகவான் சொல்ல அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் அரங்கேறது ரொம்ப அற்புதம். இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் அவ்வளவு விசேஷம். அது எல்லாரும் சொல்ல ரொம்ப ரொம்ப நல்லது, பாக்கியங்கள் கிடைக்கும். நல்லபடியான அந்த பகவான் கிருஷ்ணனோட, அதாவது பெருமாளோட அனுகிரகம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஆக அந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் தான் இந்த இது நடந்தது, விஷ்ணு சஹஸ்ரநாமம். அடுத்தபடியாக இந்த தை அமாவாசை ரொம்ப விசேஷம். அதாவது எந்த அமாவாசையிலையும் பித்ரு தர்ப்பணம் பண்ணலை அப்படின்னா ஒரு 3 அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷம். என்னென்னா, தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை. மகாலயங்கிறது பெருசு. அப்போ இந்த தை அமாவாசையில் எல்லாரும் பித்ரு தர்ப்பணம் பண்ணுறது நல்லது. அப்பா அம்மா இல்லாதவ, சரி, அது முக்கியமாக அப்பா இல்லாதவ கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அடுத்தபடியாக வர்றது சிவராத்திரி. எப்போவுமே பாருங்கள், பெருமாளுக்கு உகந்தது வைகுண்ட ஏகாதசி தட்சிணாயன புண்ணியாலத்தில் வரும். சிவனுக்கு உகந்தது சிவராத்திரி, மகா சிவராத்திரி. அது பார்த்திங்கன்னா உத்தராயணத்தில் வரும் அந்த சிவராத்திரி வருது. அடுத்தபடியாக பங்குனி உத்திரம்,
கேட்கவே வேண்டாம். உங்களுக்கு முருகப்பெருமானோட இது சாஸ்தா கல்யாணம், சிவபெருமான் கல்யாணம் எல்லாம் இந்த பங்குனி உத்திரத்தில் தான். அடுத்தபடியாக இந்த சித்திரைனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். மீனாட்சி திருக்கல்யாணம் எல்லாமே சித்திரை விஷு, அடுத்தபடியாக வைகாசி விசாகம், ஆணி திருமஞ்சனம், இது எல்லாமே வந்து உத்தராயண புண்ணிய காலத்தில் வர்றது. இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் ஒவ்வொரு விசேஷங்களும் நடக்கும். அதே சமயம் நமக்கு இந்த 6 மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது ஆசீர்வாதங்கள், நன்றிகள். இனிமேல் நாங்கள் பண்ணுறதெல்லாம் நிறைய உங்களுக்கு புதுசு புதுசாக வரும். ஒவ்வொரு விஷயமாக கிடைக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்குறாங்க, சில விஷயங்கள் எங்களுக்கு நடக்கலையே சுவாமி. இது நான் சொல்கிறதெல்லாம் வந்து கோச்சார பலன்கள். இந்த எப்படி நடக்கும் கிரகங்களோட அமைப்பப்படி கோச்சார பலன்கள். உங்களோட ஜாதகத்தை பார்த்தா தான், அதாவது உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் ஜாதகம் இருக்குது பார்த்தீங்களா, சுய ஜாதகம், அதை பார்த்தா தான் நமக்கு வந்து உங்களுக்கு என்ன விதமான பிரச்சனைகள், அது எப்படிப்பட்ட தீர்வு சொல்ல முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதனால் உங்களோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பிச்சு பலன் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அருமையான இந்த பதிவுக்கு நம்ம போகலாமா? அன்பான கன்னி ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது உத்தராயண புண்ணிய காலத்தில் இருக்கிற 6 மாதங்கள். இந்த 6 மாதங்கள் எப்படிப்பட்ட மாதங்கள்? முதல்ல பார்த்தீங்கன்னா தை மாதம். தை பிறந்தால் வழி பிறக்கும், எல்லாரோட தாட்டே அதுதான். அப்போ இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் முதல்ல வரக்கூடிய இந்த தை மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதம்னா பரவாயில்ல. உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை டென்ஷன்லாம் அவ்வளோ இருக்காது. ஏதோ நீங்கள் ரெகுலராக என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதே தான், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒரு நிறைய வேலை சுமைன்னு சொல்கிற மாதிரிலாம் இருக்காது. அடுத்தபடியாக தொழில் வியாபாரமும் பரவாயில்லைங்கிற அளவுக்கு போயின்னு இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் புதிய முதலீடுகள் அப்படிங்கும்போது யோசித்து செய்கிறது நல்லது. அதாவது போட்டால் டெவலப் ஆகுமா, அட்லீஸ்ட் உடனே டெவலப் ஆக வேண்டாம், ஒரு 2 மாதத்தில் டெவலப் ஆகுமா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதுமாரி ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க. இந்த ரியல் எஸ்டேட், ஷேர் மார்க்கெட், ஏன்னா இப்போல்லாம் நிறைய ஆப் வருது. இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கும் சரி, இந்த மியூச்சுவல் ஃபண்டு அது இதுன்னு சொல்லி வருது. அதிலெல்லாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டா மாட்டின்னு முடிக்கணும். அதனால் கவனமாக அது வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து பண்ணுறது நல்லது. அதே சமயம் குழந்தைகளின் மூலமாக ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியை நீங்கள் கேட்கப் பெறுவீர்கள். இந்த மாதம் அதிரடியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே இதுதான். என்னென்னா குழந்தைகளின் மூலமாக ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒன்று படிக்கிற குழந்தைகள் அப்படின்னா ஒரு நல்லா படித்து ஒரு மெடல் வாங்குவாங்க, அது உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். இல்லை உத்தியோகத்தில் இருக்கிறவர் அப்படின்னா அந்த உத்தியோகத்துக்கு போகிற குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். அதனால் ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக திருமண வயதில் இருந்தார்கள் அப்படின்னா திருமண யோகம் கைகூடும். அந்த திருமண யோகத்தினால் உங்களுக்கு மனதில் ஒரு மகிழ்ச்சி கொடுக்கும். ஆக குழந்தைகளின் மூலம் ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு. அடுத்தபடியாக மாசி மாதம். இந்த மாசி மாதம் அப்படிங்கும்போதே உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதம் அப்படின்னா அதிரடியான ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். சூப்பரான ஒரு இது. ஏன்னா இந்த 6ஆம் இடத்துல தான் அந்த சூரிய பகவான் இருக்காருங்க. இந்த மாசி மாதம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த காலச்சக்கரத்தின் உங்கள் ராசியிலேருந்து 6வது இடம், அற்புதமான இடம். இந்த மாசி மாதம் திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாகும். அதேமாரி இந்த மாதம் வந்து நீங்கள் கண்டிப்பாக அனைத்து அன்பர்களும் நண்பர்களும் சிவராத்திரி அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்க்குற செய்தி. அடுத்தபடி இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் உங்களது உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்தபடியாக தொழில் வியாபாரம். இதுவரைக்கும் நீங்கள் சாதாரணமாக வேலை செஞ்சவங்க இப்போ பரபரப்பாக வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஆற்றலுடன் செய்யக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு லாபம் குவியக்கூடிய ஒரு வாய்ப்பு. கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். கடன் சுமை குறையிறதுக்கு ஒரு வருமானம் வரும். அந்த வருமானத்தை வச்சு கடன் அடைங்க, நிம்மதியை கிடைக்கும். அதற்கு அடுத்தபடியாக பங்குனி மாதம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களோட 7ஆம் இடத்துல தான் சூரிய பகவான் வரார். உங்களுக்கு இந்த பங்குனி மாதம்ங்கிறது 7வது ராசி. அங்கே ஏற்கனவே யார் உட்காந்துருக்காங்க? சனீஸ்வர பகவான் உட்காந்து ஜென்மராசியை பார்த்துட்டு இருக்கிற. ஏகப்பட்ட உடல் ஆரோக்கிய செலவுகள், குறைபாடுகள், மீறி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் சூரியனும் அங்கே சேர்ந்துட்டு ஏகப்பட்ட குழப்பம் கிடைக்கும். வாழ்க்கை துணை மூலமாக குழப்பம் கிடைக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் மூலமாக குழப்பம் கிடைக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சரியா? நண்பர்கள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நண்பர்கள் திடீர்னு எதிரிகளாக மாறக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும்.
திடீர்னு நீங்கள் ஏதோ பேசிடணும், ரொம்ப நாளாக அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பீங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பெரிய லெவலில் போகும். அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி வருதுங்கும் போது நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஒதுங்கி போகிறது ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஒதுங்கி போகிறது ரொம்ப நல்லது. சரி, அடுத்தது சித்திரை மாதம். சித்திரை மாதம் நீங்கள் அதிக கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு மாதம். ஏன்னா இந்த அஷ்டமராசியில் சூரிய பகவான் உச்சமடைகிறார். ஸோ கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் வரும், அதெல்லாம் ரொம்ப பெருசு பண்ணிக்காதீங்க. ஏன்னா நம்ம பெருசு எடுத்துக்கிட்டோம்னா அப்போ தான் சண்டை கொஞ்சம் பெருசாகும். சண்டை பெருசாகும் போது தான் ஏதாவது இந்த தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் ரொம்ப ரொம்ப கேர் எடுத்துக்கணும். டென்ஷன் அதிகமாகும். அப்போ எந்த ஃபைலை எங்கே வைக்கிறோன்னு தெரியாது, கவனமாக இருக்கணும். அதேமாரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறோம் கொஞ்சம், ஏன்னா எப்போவுமே தொழில் வியாபாரத்தில் இருக்கோம் நிதானமாக சூதனமாக தான் நடந்துக்கணும். டென்ஷனே இருக்கக்கூடாது. டென்ஷன் இருந்தால் கூட ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு அவங்க கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து தொழில் நல்லபடியாக நடக்கும். அப்போ கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த சித்திரை மாதம். அடுத்து வைகாசி. பரவாயில்லைங்க, உங்களுக்கு சூப்பரான ஒரு மாதம். ஏன் அப்படின்னா இந்த வைகாசி அப்படிங்கும்போதே 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு சூரிய பகவான் வந்துடுறார். ஸோ தந்தையாரின் மூலமாக ஆதரவு, பிதுரார்ஜிய சொத்துக்கள், பகை உணர்வுகள் இதெல்லாம் கொஞ்சம் இதாகி உங்களுக்கு ஓரளவுக்கு சக்ஸஸாக கிடைக்கும். அடுத்தபடியே உத்தியோகத்துலேயும் கவனமாக இருக்கணும், தொழில் வியாபாரத்துலேயும் கவனமாக இருக்கணும். அதுக்கு அடுத்ததாக வர வேண்டிய ஆனி மாதம் உங்களுக்கு ஏகப்பட்ட மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். ஏன்னா அந்த இடத்துல 10ஆம் இடத்துல தான் சூரிய பகவான் திக்பலம் அடைகிறார். ஸோ ஏகப்பட்ட நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆனி மாதம். உத்தியோகத்துலேயும் சரி, தொழில் வியாபாரத்துலையும் சரி, குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் ஓயும், உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம், காஞ்சிபுரம் போயிட்டு வாங்க. ஏகாம்பரேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்க. அங்கே 2 பேருமே இருக்காங்க. காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர், வரதராஜ பெருமாள், காமாட்சி அம்மன். அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரி, காஞ்சிபுரம் போக முடியாதவர்கள் என்ன பண்ணலாம்? ஏன்னா ரொம்ப தூரம் வந்துன்னா ரைட்டு, இப்போ பக்கத்தில் இருந்தால் போயிட்டு வந்துடுவீங்க. ரொம்ப தூரம் இருந்தால் என்ன பண்ணுறது? பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் காஞ்சிபுரம் ஒரு முறையாவது அல்லது அருகில் உள்ள சிவபெருமான் கோவில் அல்லது பெருமாள் கோயிலுக்கு சென்று வர இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய 6 மாதங்களும் உங்களுக்கு அற்புதமான மாதங்களாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.